ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் எல்லா சாதத்துக்குமே சூப்பரான சைடிஷ் எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். மல்லி சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். இப்போ இதில் 10 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். பருப்பு எல்லாமே நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வைக்க போகிறோம். அதே பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி கருப்பு எள்ளு யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வெள்ளை எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். எள்ளு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதையும் எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். தேங்காய் நல்லா பொன்னிறமாக மாறி வரட்டும். தேங்காயும் நல்லா பொன்னிறமாக மாறி வந்துருச்சு. இப்போ இதையும் எடுத்து வெளியே வச்சிடலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பு, மல்லி, வரமிளகாய் அது எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ இதை திரித்து எடுத்துக்கலாம். நம்ம திரித்து எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க எள்ளு ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்புறமா தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் திரித்து எடுத்துக்க போகிறோம். ஓரளவுக்கு திரித்து எடுத்தாச்சு. இப்போ இதில் உப்பு தேவையான அளவு அதில் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இன்னும் நல்லா திரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா திரித்து எடுத்தாச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை கட் பண்ண போகிறோம். கத்திரிக்காய் காம்பை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கத்திரிக்காய் நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி 4 சைடு கீறி விட்டாலே போதும். இதே மாதிரி நம்ம எல்லா கத்திரிக்காயுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கத்திரிக்காயுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த கத்திரிக்காய் உள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை வைக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை உள்ளே வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா கத்திரிக்காயுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எல்லா கத்திரிக்காயுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இட்லி தட்டு மேலே ஒரு வாழை இலை வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் வச்சுக்க போகிறோம். நம்ம வாழை இலை வச்சு அவிக்கிறதுனால இந்த ஒரு ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கத்திரிக்காய் நல்லா வெந்து வரட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். நம்ம கத்திரிக்காவை தாளிசம் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்க போகிறோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். நம்ம கத்திரிக்காவை அவிச்சதுனால மசாலா எதுவுமே உதிர்ந்து வராது. அவ்வளோதான், நம்மளோட கத்திரிக்காய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இது தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான சைடிஷாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.